Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குரோக்கோ பாஸ்கெட்பாலோட சீசன் 1 எபிசோட் 11 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோட் எண்டிங்ல தான் குரோக்கோ தரமான ஒரு சம்பவம் பண்ணிருப்பான். மிடோரிமாக்கே செம்ம கடுப்பா இருக்கும். இப்போவுமே அதே மாதிரி ஆப்போனன்ட் டீம் பிளேயர்ஸ் தான் பால கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மிடோரிமா கிட்ட பால பாஸ் பண்றாங்க. மிடோரிமா அதே மாதிரி ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். பட் அப்படியே அவன் கீழ பாக்குறான். பார்த்தா அங்க தான் குரோக்கோ நின்னுகிட்டு இருக்கான். ஆத்தி வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பால மறுபடியும் பாஸ் பண்ணிடுறான் டீம் மேட் கிட்டயே. மிடோரிமாவே இவங்க கம்ப்ளீட்டாவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீஸ் அவன் ஃப்ரெண்ட் கிட்ட கேக்குறான். மிடோரிமா எப்பவுமே இந்த மாதிரி லாங் ஷாட் பண்றப்ப அவன் நாட்டுக்கு டிஃபென்ஸ் லைன் பக்கம் நடந்து வந்துருவான். அது வந்துட்டு அவங்க மறுபடியும் பால ஃபாஸ்டா வராம இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஆனா அந்த டைம்ல எல்லாருமே டிஃபென்ஸ் லைன் கிட்ட மிடோரிமா கிட்ட எல்லாம் போக மாட்டாங்க. ஒருவேளை மிடோரிமா பண்ற ஷாட் மிஸ் ஆச்சு அப்படின்னா அங்க ரீபவுண்ட் ஆட அவங்க டீம் ஆளுங்க வேணும். அதனால மிடோரிமா பின்னாடி ஓடி போனா அப்படின்னா காகமியுமே அவன் கூட சேர்ந்து ஓடி போக தான் செய்வான். அந்த சூப்பர் ஃபாஸ்ட் பாஸ் மூலமா மிடோரிமாவை இவங்க ஈஸியாவே கவுண்டர் பண்ணிடுவாங்க. அதனாலதான் மிடோரிமா இப்ப வர ஷூட் பண்ணாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கீசையோட ஃப்ரெண்ட் சொல்றான். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டான டைமிங்ல இவங்க இந்த புல் ஆஃப் பண்ணது எனக்கே ரொம்ப இம்ப்ரெசிவா தான் இருக்குது. இப்பதான் எனக்கு புரியுது இவன் உன் கூட அந்த டேக்கியோஸ்குள்ள எப்படி லேண்ட் இருப்பான்னு சொல்லிட்டு. இவன் உண்மையிலே ஒரு துணிச்சலான போர் வீரன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோவை பார்த்து கீசையோட ஃப்ரெண்ட் சொல்றான். அப்போ மிடோரிமாவோட ஃப்ரெண்ட் பால ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு அவன் வினோதமா பால பின்னாடி பாஸ் பண்றான் இன்னொருத்தங்கிட்ட. அவங்க டீம் பிளேயர் அசால்ட்டாவே அந்த பால ஷூட் பண்ண செஞ்சிடறான். அடுத்து மறுபடியும் குரோக்கோ கிட்ட பால் வருது. குரோக்கோ வழக்கம் போல சூப்பரா பாஸ் பண்ண மீட்ட போய் வந்துட்டு அதை ஒரு ஷூட் பண்றான். அவங்களோட கோச்சுமே குரோக்கோவோட கேம் பிளே எல்லாம் பார்த்துட்டு ஓ இதுதான் விஷயமா டே டாக்கா நீ போய் அவனை மார்க் பண்ண அப்படின்ட்டு சொல்றாரு. மிடோரிமாவோட ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா அவன் தான் டாக்கா. இவனோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு முக்கியமான கேரக்டர். அப்போ பால வந்து டாக்கா தான் ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அவன் ரொம்பவே டிஃபரெண்டா பாஸ் வந்துட்டு அவன் டீம் பிளேயர் இன்னொருத்தங்கிட்ட அசால்ட்டா கொடுத்துறான். நம்ம டீம் பிளேயருக்கு என்னடா இது பாஸ் இது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அதை கொண்டு போய் அவங்க டீம்ல ஷூட் பண்ணவும் செஞ்சுறாங்க. இவன் என்னடா அப்படியே குரோக்கோ மாதிரி டக்கு டக்குன்னு பாஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் பிளேயரே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அப்போ டாக்கா வந்து குரோக்கோ கிட்ட பேசுறான். எனக்கு ஏற்கனவே இது நடக்கும்னு சொல்லிட்டு தெரியும்டா. ஆல்ரெடி என்கிட்ட மிடோரிமா சொன்னா அவனோட விதிப்படி நம்ம ரெண்டு ஒருத்தர் மோதிக்கிறோம்னு சொல்லிட்டு சொன்னா. ஆனா இவ்வளவு சீக்கிரமே நான் உங்ககிட்ட இப்படி ஃபேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்ல. உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நீ நானுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஆளுங்க தான். அண்ட் நம்ம ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் இயர்ஸும் கூட. கண்டிப்பா என்னைய பார்த்து உன்னை பிடிக்கவே இல்ல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவ பாரு. ஏன் அப்படின்னா நீ அப்படியே இணைய மாதிரி தான் இருக்கிற. அதனால கண்டிப்பா நான் உங்ககிட்ட தோக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு அவன் சொல்றான். காகமியுமே அப்ப மிடோரிமா பக்கத்துல இருப்பானா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. ஆனா டாக்கோவால எல்லாம் கண்டிப்பா குரோக்கோவை ஹேண்டில் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். எனக்கு குரோக்கோவோட எபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். நீ சீக்கிரமே புரிஞ்சுக்கிடுவ பாரு அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா சொல்றான். அப்போ கரெக்டா பால் குரோக்கோ கிட்ட வரும்போது உள்ள வந்து டாக்கோ அதை தடுத்து விட்டுறான். குரோக்கோ கைக்கு வரதுக்கு முன்னாடியே டாக்கோ வந்துட்டு அவனோட டீம் பிளேயர்ஸ் எல்லார்கிட்டயும் பாஸ் பண்ண அவங்க கொண்டு போய் ஷூட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இசுகி வந்துட்டு மறுபடியும் பால குரோக்கோ கிட்ட தர்றான். பால் கிட்ட போய்கிட்டு இருக்க போய் குரோக்கோ வந்துட்டு சரி நம்ம கேப்டனுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். கரெக்டா குரோக்கோ பால பாஸ் பண்ணும்போது உள்ள வந்து டாக்கோ அதை தட்டி விட்டுறான். குரோக்கோக்கு அந்த இடத்துல பயங்கர ஷாக்கு. எப்படா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் பிளேயர்ஸ் எல்லாருக்கும் அதோட பயங்கர ஷாக்கு. அதையுமே கொண்டு போய் அவங்க டீம் பிளேயர் ஷூட் பண்ணிட்டு போயிடுறான். என்னால நம்பவே முடியல குரோக்கோ மிஸ்டேக் பண்ணிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா வந்து இசுகி கிட்ட கேக்குறாரு. அப்ப இசுகியுமே சொல்றான் குரோக்கோ எந்த வித மிஸ்டேக்குமே பண்ணல. இப்ப இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா என்கிட்ட எப்படி ஈகிள் இருக்கோ அதே மாதிரி அவங்க கிட்ட ஹாக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஈகிள் ஐயை விடவே ஹாக்கை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஈகிள் ஐல பாக்குற டிஸ்டன்ஸ் விட ஹாக்கைல அதிகமான டிஸ்டன்ஸ் கவர் ஆகும். குரோக்கோவோட வேலையே பால மிஸ்டைரக்ஷன் பண்றதுதான். ஆனா ஹாக்கை இருக்கிறப்ப கோர்ட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அக்யூரேட்டா எல்லாத்தையுமே பார்க்க முடியும். சோ இன்னும் சிம்பிளா சொல்ல போனா அப்படின்னா குரோக்கோவோட மிஸ்டைரக்ஷன் டாக்கோ கிட்ட வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இசுகி சொல்றான். பாயிண்ட் பார்த்தா இப்ப சைரி நெட் சுகோக்கு 11 சொல்லிட்டு இருக்காங்க. சைரின் டீம் ஒரு டைம் அவுட் கேட்டுறாங்க. டைம் அவுட்ல உட்கார்ந்திருக்கப்ப டாக்கோவுமே வந்துட்டு சரி நீ இப்பதான் பெரிய தொந்தரவுக்குள்ளே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீ அதுக்குள்ள இவ்வளவு சீக்கிரமா நினைச்சிராத அப்படி குரோக்கோவை அவ்வளவு சீக்கிரமா நீ டவுன் ஆக்கிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா சொல்றான். அவனோட பிரசன்ஸை வெளியே கொண்டு வந்துட்டாலே அவன் கோர்ட்டுக்குள்ள இருக்கிறதே கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கா சொல்றான். அப்ப மிடோரிமா வந்துட்டு எனக்கு எதுக்கு குரோக்கோவை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சொல்றேன் தெரியுமா? ஏன் அப்படின்னா நான் அவனை ரொம்பவே மதிக்கிறேன். அவனோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் எங்க யாருக்குமே ஈக்குவலானதே கிடையாது. அவனால தனியா எதுவுமே பண்ணவே முடியாது. இருந்தாலுமே நாங்க போட்டிருக்க அதே டேக்கியோ ஜெர்சியை தான் அவனுமே போட்டிருப்பான். அண்ட் எங்களோட டீமை வெற்றி பாதைக்கும் கொண்டு போவான். அவனோட எபிலிட்டி எங்களை மாதிரி கிடையாது. அவனோட ஸ்ட்ரென்த் கம்ப்ளீட்டாவே டிஃபரெண்ட். ஆனாலுமே எனக்கு அவனை பிடிக்காததுக்கான காரணம் நான் அதிகமா ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு ஆளு அவனோட எபிலிட்டியை கரெக்டா யூஸ் பண்ண தெரியாத ஒரு டீம்ல போய் இருக்கிறது தான் எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா சொல்றான். டேய் நீ இப்பெல்லாம் மூஞ்சி வச்சிருக்காதடா நீ ஓகேவா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காகமி கேக்குறான். நான் ஓகேவா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோவும் சொல்றான். அப்புறம் என்ன கோச் இவனை மறுபடியும் உள்ள இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். ஆனா எந்த ஒரு பிளானுமே இல்லாம டாக்கோ கிட்ட இவனோட மிஸ்டைரக்ஷன் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆக போறதே கிடையாது. சோ நீ ஓகேவா தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கோச் கேக்குறாங்க. உண்மையா சொல்ல போனா அப்படின்னா நான் ஓகேவாலாம் இல்ல. இது கண்டிப்பா ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோவும் சொல்றான். அப்படின்னா இப்ப நம்ம வேற என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிங் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப டைம் அவுட் டைம் முடியுது. குரோக்கோ உள்ள போய் நினைக்க அப்புறம் டாக்கோவுமே வந்துட்டு என்னடா இப்ப எதுவும் பிளானோட வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்ல நான் இப்போ யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். நம்ம செகண்ட் இயர் பசங்களுமே வந்துட்டு ஒரு நாள்ல 2 கேம் விளையாட ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் ரெண்டுமே கிங்குக்கு அகைன்ஸ்டா எனக்கு ரொம்ப டயர்டான மாதிரி இருக்கு அப்படின்ற நிலைமையில தான் அவங்க எல்லாம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்பவும் இசுகி வந்துட்டு நம்ம டீம் பிளேயர் கிட்ட தான் பாஸ் பண்ண ட்ரை பண்றான். பட் அது ஆப்போனன்ட் டீம் பிளேயர் அசால்ட்டா கொண்டு போய் அவங்க ஷூட் பண்ணிடுறாங்க. இப்ப இது ஃபர்ஸ்ட் குவார்டர் முடிறதுக்குள்ளே நம்ம சீனியர்ஸ்ல இவ்வளவு டயர்டான மாதிரி தெரியுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்த பசங்களும் சொல்றாங்க. இல்ல அவங்க ஓகேவா தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம காகமி குரோக்கோ தான் நம்மளோட ட்ரம்ப் கார்டு. அவங்க போன மேட்ச் ரெஸ்ட் எடுக்க தானே செஞ்சாங்க. அதனால கண்டிப்பா அவங்க ஓகேவா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோச் வந்து கையில ஏதோ ஒன்னு பாக்குறாங்க. இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மத்த பசங்களும் கேக்குறாங்க. இது ஜஸ்ட் உடஞ்சு போன ஒரு பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ ஒரு பிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. போன வருஷம் இவங்க மேட்ச் எல்லாம் தோத்ததுக்கு அப்புறம் ஹியூகா வந்து கோச் கிட்ட கேட்பான். நான் பிரஷரான சிச்சுவேஷன்ல கரெக்டா ஷூட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு பிரஷரான சிச்சுவேஷனை என்னை சுத்தி நான் கிரியேட் பண்ணிக்கிட்டு இப்ப நான் பழகணும். அதுக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். உனக்கு பிரஷரான சிச்சுவேஷன் தானே கிரியேட் பண்ணணும். உனக்கு ஃபேவரட்டான அந்த டாய்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா? அவன் கேம் விளையாடுவா இல்லையா அந்த ஒரு டாய்ஸ்லாம் உனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்.
போயிட்டு நீ ஒரு பால ஷூட் பண்றப்பையும் அந்த பால் மிஸ் ஆச்சு அப்படின்னா இந்த பொம்மை ஒன்னொன்னா நீ உடச்சுக்கிட்டே வரணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. சோ இவன் ஃபேவரட்டான பொம்மை உடையக்கூடாது அப்படின்றதுக்காகவே இவன் எல்லா பாலையும் ஷூட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிரஷர்ல அந்த பிராக்டிஸ் கண்டினியூ பண்ணுவான். பட் ஸ்டார்டிங்ல அவனுக்கு நிறைய பால் பேஸ்கெட் குள்ளே விழாது, அவனோட பொம்மை நிறைய இதை இழந்துகிட்டே தான் இருப்பான். அப்படியே பிளாஷ்பேக் கட் ஆகுது, பார்த்தா ஹியூகோ இந்த வாட்டி அக்யூரேட்டா ஷூட் பண்றான். அப்பதான் நம்ம கோச் அந்த மத்த பசங்க கிட்ட சொல்றாங்க அவன் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பண்றப்ப ரொம்பவே கஷ்டப்பட்டான் அவனோட பொம்மை இழந்ததை நினைச்சு. ஆனா இப்ப அதோட ரிசல்ட்டா இப்ப எவ்வளவு டஃப்பான சிச்சுவேஷன் வந்தா கூட ஹியூகோ அசால்ட்டா ஷூட் பண்ற லெவலுக்கு பொட்டன்ஷியலை வளர்த்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பால் அப்படியே மறுபடியும் பாஸ் ஆகி வந்துகிட்டே இருக்குது. குரோக்கோ கிட்ட பால் வருது, குரோக்கோ மறுபடியும் டக்குன்னு பால பாஸ் பண்றான். ஆனா அதையுமே டாக்கா உள்ள வந்து தடுக்கிறான். அந்த பால வாங்கி அவனுமே மிடோரிமா கிட்ட தந்துடுறான். மிடோரிமாவுமே வந்துட்டு ஷார்ட் ரேஞ்சில இருந்து ஷூட் பண்றதுல எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சென்டர் லைன்ல இருந்து ஷூட் பண்றான். அப்புறம் பாதி கோட்ல இருந்து அவ்வளவு அக்யூரேட்டா போட போறான் அப்படின்னு சொல்லிட்டு காகமிக்கு ஒண்ணும் புரியல. அவனுமே அவ்வளவு அக்யூரேட்டா பால ஹைட்டா தூக்கி போடுறான், அதுவுமே கரெக்டா போய் பேஸ்கெட் குள்ள உழுகுது. இப்போ மிடோரிமா காகமி குரோக்கோ ரெண்டு பேருமே பார்த்துட்டு நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாலும் நான் கண்டிப்பா இப்படியே பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா 3 பாயிண்ட் வாங்குவேன். ஆனா நீங்க எனக்கு கவுண்டர் பண்ணீங்க அப்படின்னா 2 பாயிண்ட் தான் கிடைக்கும், எப்பனாலும் இந்த கேப் கூடிக்கிட்டே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அடுத்து பால் வந்து காகமி கிட்ட வருது, காகமிக்கு நேரா மிடோரிமா தான் மறைச்சிட்டு நிக்கிறான். அப்போ காகமி அவனை கிராஸ் பண்ணி எல்லாம் போக ட்ரை பண்ணல, பார்த்தா அவனும் 3 பாயிண்ட் எடுக்கிற மாதிரி லாங்ல இருந்து ஷூட் பண்றான். இவனுக்கு இதெல்லாம் பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா ஷாக் ஆகுறான். காகமி போட்ட வேகத்துக்கு முன்னாடி ஓடி போக ஆரம்பிக்கிறான். ஒருவேளை நான் போட்ட பால் பேஸ்கெட் குள்ள விழுந்ததுன்னா செம்ம லக்கு தான் எனக்கு, ஒருவேளை விழல அப்படின்னா நான் உள்ள வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் மறுபடியும் வெளியே வந்த பால உள்ள அமுக்கி விட்டுறான். பால ஷூட் பண்ணிட்டு காகமி வந்து அவன் டீம் பிளேயர்ஸ் கிட்ட போயிடுறான். அவன் டீம் பிளேயர்ஸ் வந்துட்டு அவனை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சு பின்னாடி இருந்து திடீர்னு மிடோரிமா கூப்பிடுறான். பார்த்தா பால் வந்து அப்ப அவன் கையில தான் இருக்குது. உன்னோட ஷூட்டிங் ரொம்பவே நல்லா தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கையை தூக்க ஆரம்பிக்கிறான். என்னடா இது இவன் இங்க இருந்து ஷூட் பண்ண போறான், ஃபுல் கோர்ட் எப்படி அவன் ஷூட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் பிளேயர்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல. பார்த்தா மிடோரிமா இவங்க சைடு கோர்ட்ல இருந்து நம்ம சைடு கோர்ட்டுக்கு அவ்வளவு அக்யூரேட்டா பால ஹைட்டா தூக்கி போடுறான், அதுவுமே அசால்ட்டா போய் பேஸ்கெட் குள்ள உழுகுது. இப்போ அப்படியே ஃபர்ஸ்ட் குவார்ட்டருமே முடியுது. சேரின் 13 சுட்டோகோ 19 சொல்லிட்டு இருக்காங்க பாயிண்ட். நம்ம கோச்சுக்கு ஒண்ணும் புரியல, இவன் மனுஷன இல்ல வேற எதுவும் மாட்டாடே குரோக்கோ இது மாதிரிலாம் அவன் உங்க ஸ்கூல்ல இருக்கிறப்ப ஷூட் பண்ணிருக்கானடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல நான் பார்த்தது இவன் ஆஃப் கோர்ட்ல இருந்து ஷூட் பண்ணது அதிகபட்சமே சென்டர் லைன்ல இருந்து, ஆனா ஃபுல் கோர்ட்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோவே சொல்றான். அப்படின்னா அவனை நம்ம எப்படிதான் ஸ்டாப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கோகனேவும் கேக்குறான். அப்படியே இந்த பக்கம் இவங்களோட கோச்சுமே அதான் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவங்களோட ஃபர்ஸ்ட் தாட்டே வந்துட்டு மிடோரிமாவை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதா தான் இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ மிடோரிமா வந்துட்டு கோச்சை கூப்பிட்டு செகண்ட் குவார்ட்டர் ஃபுல்லா பால எனக்கு மட்டும் எல்லாரையும் பாஸ் பண்ண சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவங்க எனக்கு அகைன்ஸ்டா என்னத்தை கொண்டு வந்தாலும் சரி நான் ஒருத்தனையுமே ஷட் டவுன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா சொல்றான். அவங்க கோச்சுமே வந்துட்டு அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அப்ப அவங்களோட கேப்டனுமே வந்துட்டு எனக்கு ஓகே தான்டா, நாங்களே ஆல்ரெடி நல்லா டயர்டான மாதிரி தான் இருக்கிறோம், சோ செகண்ட் குவார்ட்டர்ல நீ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறியோ அதை எல்லாத்தையுமே பண்ணிக்கோ, ஆனா ஒருவேளை நம்ம தோத்தோன்னு வையேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து முறைக்கிறாரு. அப்போ நம்ம கோச்சும் குரோக்கோ கிட்ட எங்க பாரு நீ தான் மிடோரிமாவை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அனுப்புறாங்க. இப்போ செகண்ட் குவார்ட்டருமே ஸ்டார்ட் ஆகுது, பால் வந்து மிடோரிமா கிட்ட வருது. அப்ப பார்த்தா குரோக்கோ வந்து அவனை மறைக்கிறான். அதனால என்ன ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா அவனை கிராஸ் பண்ணி முன்னாடி போக ஆரம்பிக்கிறான். அப்பதான் கீசேக்கு புரியுது இதுக்கப்புறம் தான் சிறப்பான தரமான சம்பவத்துல நீ பார்க்க போறேடி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதே மாதிரி தான் குரோக்கோ கீசேவை எப்படி பின்னாடி இருந்து பால தட்டி விட்டனோ அதே மாதிரி தட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். பட் அந்த இடத்துல டாக்கா உள்ள புந்து அவனை தடுத்து விட்டுறான். மிடோரிமா கிட்டயே குரோக்கோவை நெருங்க விடாம அப்படியே பாதியில இவனை பிளாக் பண்ணிடுறான். அவன் ஸ்டாப் பண்ணலன்னா என்ன நான் இவனை ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காகமி முன்னாடி வந்து மறைச்சிட்டு நிக்கிறேன். இப்ப இல்ல உன்னால கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா அசால்ட்டா அவனையும் கிராஸ் பண்ணிட்டு போயிடுறான். ஸ்பீடா அவனை கிராஸ் பண்ணி போய் ஒரு ஷூட்டிங்மே பண்ணிடுறான். அடுத்து மறுபடியும் பால காகமி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அவன் அப்படியே குரோக்கோ கிட்ட பாஸ் பண்றான். குரோக்கோ மறுபடியும் சம ஸ்பீடா பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப இப்பயும் டாக்கா அவனை தடுத்து விட்டுறான். டாக்காவை கவுண்டர் பண்றதுக்கு நம்மளால எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கும் ஒன்னும் புரியல. அப்போ பாலுமே மிடோரிமா கிட்ட வருது. மிடோரிமா ஷூட் பண்ண போறான். அந்நியார் ஒரு பிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. ஈஸியா வந்துட்டு மிடோரிமா கிட்ட சொல்லிருப்பான் என்ன பொறுத்தவரை கூலான ஷாட் அப்படின்னா அது பேஸ்கெட் கிட்ட போயிட்டு அப்படியே டங்க் பண்றது தான், ஏன்னா அதுதான் பாக்குற ஆடியன்ஸ்க்கே ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பான். இதனாலதான் நீ அந்த அளவுக்கு குட்டா இல்லாம இருக்கிற, அதெல்லாம் கிடையாது, லாங் ஷாட் தான் எப்பவுமே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா சொல்லுவான். அப்போ குரோக்கோ வந்துட்டு மிடோரிமா நீ எப்பவுமே ஸ்மார்ட்டான ஒரு ஆளு தான், ஆனா இந்த மாதிரி சில விஷயத்துல மட்டும் லூசுத்தனமா தான் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பான். என்ன அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, 2 பாயிண்ட்டுக்கு 3 பாயிண்ட்டுக்கு இருக்கிற வித்தியாசம் படி பார்த்தா 3 பாயிண்ட் தான் எப்பவுமே பெஸ்ட், என்னைக்காவது ஒரு நாள் நான் உங்ககிட்ட இதை ப்ரூஃப் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பான். அப்படியே அந்த பிளாஷ்பேக் கட் ஆகி பால் வந்து கரெக்டா பேஸ்கெட் குள்ள இப்பவும் உழுகுது. அதுக்கப்புறம் நம்ம கேப்டனுமே வந்துட்டு இசுகி பால என்கிட்ட பாஸ் பண்ணு, நம்மளால அவங்க 2 பேரும் மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அவனுமே பால ஹியூகா கிட்ட பாஸ் பண்றான். ஹியூகா வந்துட்டு அதை மீட்டோபே கிட்ட பாஸ் பண்ண மீட்டோபே ஒரு ஷூட் பண்ணி பாயிண்ட் வாங்குறான். அந்த பால மிடோரிமா பிடிச்சிட்டு நீங்க எப்பெல்லாம் ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் ஸ்கோர் பண்ணிக்கோங்க, ஆனா எதுவுமே சேஞ்ச் ஆக போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் லாங்ல இருந்து ஷூட் பண்ண வரான். இல்ல இந்த வாட்டி நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காகமி செம்ம ஸ்பீடா ஓடி போய் அவனுக்கு நேரா ஜம்ப் பண்ணிடுறான். பட் மிடோரிமா வந்துட்டு அவனோட ஹைட்டா போயிடுறான். இப்பவுமே மிடோரிமா பால செம்ம ஹைட்டா தூக்கி போட அது இப்பவுமே கரெக்டா பேஸ்கெட் குள்ள போய் உழுகுது. பாயிண்ட் பார்த்தா நம்ம டீம் 15 அவங்க டீம் 27 போயிட்டாங்க. உண்மையிலேயே இவனை எப்படா ஸ்டாப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுமே ஒன்னும் புரியாம இருக்காங்க. அப்போ காகமி வந்துட்டு மிடோரிமாவை பார்த்துட்டு சிரிக்கிறான். இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறான், சோ இதுதான் மிடோரிமாவா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு நினைக்கிறான். குரோக்கோவுமே அப்படியே காகமியை பாக்குறான். இவன் செம்ம ஃபயர்டா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா காகமி இந்த மேட்ச்ல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரானன்றதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.